ஜெயபக்தி குயிலின் மாபெரும் புத்தக கண்காட்சி இன்று தொடங்கி ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஜூலை மாதம் வாசிப்பு மாதம் என்பதால் மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் 21ஆம் ஆண்டாக இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளதாக ஜெயபக்தி பதிப்பகத்தின் தோற்றுநரும் குயில் ஆசிரியருமான டாக்டர் கு செல்வராஜு தெரிவித்தார். கோலாலம்பூர் ஜாலான் ஈப்போவில் உள்ள ஜெயபக்தி நிறுவனத்தில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. பல ஆண்டுகளாக ஜெயபக்தியும் இந்த வாசிக்கும் மாதத்தை முன்னிட்டு சில நிகழ்வுகளையும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் சொல்லப்போனால் இந்த ஜூலை மாதம் என்பது வாசிக்கும் மாதமாக பயன்படுத்துவதற்கு முக்கிய காரணம், வாசிக்க தவறியவர்கள், இதுவரை வாசிக்காதவர்கள் வாசிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கும் வாசித்து கொண்டிருப்பவர்கள் நிறைய வாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதம் நமக்காக ஏற்பாடுபட்ட செய்துள்ளது. குறிப்பாக நம்முடைய இந்திய சமுதாயத்திலே வாசிக்கின்ற பழக்கம் இன்னும் குறைவாகத்தான் இருக்கின்றது. மற்ற இரு சமூகங்களையும் பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணிக்கை வாசிக்கின்ற நிலையிலே மிகவும் குறைந்த நிலையில் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். உங்களுக்கு எந்த புத்தகம் வேணாலும், ஒரே ஒரு புத்தகம் நீங்கள் வேணால் உங்களுக்கு புத்தகத்தை நேம் பண்ணால் அந்த புத்தகத்தை 3 வாரத்தில் ஒர்க்கிங் டே கொடுத்தீங்கன்னா போதும், 21 days கொடுத்தா போதும், நாங்கள் புத்தகத்தை கொண்டாந்து கையில் கொடுத்துருவோம். அது எந்த புத்தகம், நாட்டில் எந்த மூலையில் அந்த புத்தகம் அவைலபிலிட்டி இருக்குன்னு, அந்த புத்தகம் இருக்கக்கூடிய புத்தகமாக இருந்தால் நிச்சயம் கொண்டு வரும். அது இருக்கா இல்லையா நாங்கள் கேட்டு சொல்லிவிடுவோம், ரொம்ப விரைவாகவே நாங்கள் சொல்லிவிடுவோம். அதனால் நீங்கள் காசு போடுறதுக்கு முன்னே நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம், இந்த புத்தகம் எனக்கு வேணும், நீங்கள் கொடுக்க முடியாது. நாங்கள் முடியும்னு சொன்னால் நீங்கள் காசு போடலாம். நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணலாம், www.jayabakti.comல நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இப்போ இந்த மாதத்தை ஒட்டி குறைந்த விலையிலான புத்தகங்கள் கிட்டத்தட்ட 70% மட்டும் புத்தகங்கள் கொடுக்குறாங்களாம். அப்படின்னா கிட்டத்தட்ட 30 காசில் பார்த்தா 9 காசு கூட வராதுங்க. சில புத்தகங்கள் அதை விட குறைஞ்ச நிலையிலே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். சில புத்தகங்கள் தங்கி போன புத்தகங்களை கொடுக்கும், சில புதிய புத்தகங்களுக்கும் நல்ல கழிவு கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னும் 15 நாட்கள் இருக்கின்றது, வாங்கி கொள்ளலாம். நீங்கள் இங்கே தான் வந்து வாங்கிட்ட அவசியம் இல்லைங்க. இப்போ நீங்கள் மேலே போய் வெப்சைட்டில் போய் வாங்கிக்கொள்ளலாம். நீங்கள் ஆன்லைனில் போனீங்களா நீங்கள் வாங்கி கொள்ளலாம். எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அதுபடி சொல்லலாம். இந்த புத்தக கண்காட்சியில் 70 விழுக்காடு வரை கழிவு விலையில் புத்தகங்களை விற்பனை செய்வதற்கும் தங்களது நிறுவனம் முன்வந்துள்ளதால் இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும்படி பொதுமக்களை டாக்டர் செல்வராஜு கேட்டுக்கொண்டார்.